சவுதி அரேபியாவில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. காலாவதியான விசா வைத்திருக்கும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு பெரிய சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி வரை எந்த அபராதமும் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா அரசானது பிராந்தியம் முழுவதும் பயண இடையூறுகளை தணிக்கும் நோக்கில் குறிப்பிட்ட சில காலாவதியான விசாக்களை வைத்திருப்பவர்கள் அபராதம் செலுத்தாமலோ அல்லது தங்கள் விசாக்களை நீட்டிக்காமலோ நேரடியாக நாட்டை விட்டு வெளியேறலாம் என அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பாஸ்போர்ட்களின் பொது இயக்குநரகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி, காலாவதியான விசிட் விசா வைத்திருப்பவர்கள் சர்வதேச துறைமுகங்கள் வழியாக நேரடியாக நாட்டை விட்டு வெளியேறலாம். அபராதங்களை தவிர்க்க அனைத்து பயனாளிகளும் ஏப்ரல் 18க்கு முன்னர் தங்கள் வெளியேற்றத்தை முடிக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். இதேபோன்று பிப்ரவரி 28 அன்று அல்லது அதற்கு பிறகு காலாவதியான ஃபைனல் எக்ஸிட் விசா வைத்திருப்பவர்களும் அபராதம் செலுத்தாமலோ அல்லது விசா நீட்டிப்புகள் தேவைப்படாமலோ அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று மதினா பிராந்திய அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள். இதற்கு முன்னதாக காலாவதியான உம்ரா விசாக்களை கொண்ட நபர்களும் ஏப்ரல் 18க்கு முன்னர் அபராதமின்றி நாட்டை விட்டு வெளியேறலாம் என ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெரிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். எனவே பாதிக்கப்பட்ட அனைவரும் கூடிய விரைவில் பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு சவுதி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். மேலும் உதவிக்கு விசா வைத்திருப்பவர்கள் 992 என்ற ஒருங்கிணைந்த உதவி எண் மூலம் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அவர்களின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்.